வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்களை பற்றிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் எந்த விதி சங்கத்தின் துணை விதிகள் பற்றி குறிப்பிடுகிறது? சங்கத்தோட துணை விதிகள் பற்றி விதி 6ல் குறிப்பிடுகிறது. 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிற்கூட்டுறவு சங்கங்களின் விதிகளில் எந்த விதி விசாரணை, ஆய்வு அல்லது புலன் விசாரணை நடைமுறை பற்றி குறிப்பிடுகிறது? 1988 வந்த அந்த சங்க விதியில் எந்த விதி விசாரணை, ஆய்வு அல்லது புலன் விசாரணை நடைமுறை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 104. சாகோசர்வ் என்ற தொழில் கூட்டுறவு சங்கம் எங்கு செயல்பட்டு வருகிறது? சேலத்தில். சாகோ சர்வ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா சேலம். கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் பங்குகள் மாற்ற முடியாது. ஒரு தடவை ஷேர் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அதை cannot be transferred, மாற்ற முடியாது. இதில் மாற்ற முடியும், கடன் பெற பயன்படும், மதிப்புதியம் வழங்கிட பயன்படும், அதெல்லாம் கிடையாது, மாற்ற முடியாது. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் உச்ச அளவு அன்லிமிட்டட். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதே கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதாவது கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக 25 பேர் இருக்கணும். இது குறைந்தபட்ச தகுதி, சரிங்களா? இதோட கண்டினியூஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம், ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ், அதிலே இந்த கொஸ்டின் வரும். குறைந்தபட்சம் 25 பேர் இருந்தால் தான் கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் வேணால் இருக்கலாம், இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, அது அன்லிமிட்டட். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் 1988இல் சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் பணி நிபந்தனைகள் பற்றி குறிப்பிடும் விதி எது? அது விதி 149 இருக்கு. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க 1983 அந்த சட்டம், சங்கங்கிறத சட்டம், வருங்கால வைப்பு நிதி மற்றும் பணிக்கொடை நிதியோடு தொடர்புடைய பிரிவு. வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை நிதியோடனா ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, பிஎஃப், அதை பற்றிலாம் எதில் தொடர்புடையதாக வரும்னா பிரிவு 78 மற்றும் 79. கால வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, லிமிட்டேஷன் ஆக்ட். இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. லிமிட்டேஷன் ஆக்ட் 1963. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 6 எதை குறிப்பிடுகிறது? பதிவு செய்ய நிபந்தனைகள். அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத 1983 பிரிவு 6 தான் குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் எப்பிரிவு நிதியுதவி வழங்கும் வங்கி சங்கத்தின் புத்தகங்களை ஆய்வு செய்தல் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 83. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதி 1988ல் எந்த விதி இணை உறுப்பினர் சங்கத்தினரை சேர்த்தல் பற்றி குறிப்பிடுகிறது? விதி 32. அதே 98ல் விதி 99 எதனோடு தொடர்புடையது? இந்த தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதி 1998ல் விதி 99 எதோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா சேம நிதி, ரிசர்வ் ஃபண்டு. சாகோ இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள். சாகோ இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே மெயினாக மரவள்ளி, டாப்பியோக்கா. ராசிபுரம், சேலம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சாகோ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் மெயின் மூலப்பொருள் அந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு தான். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 1983 சட்டத்தின் எந்த பிரிவு கூட்டுறவு ஒன்றியம் பற்றி கூறுகிறது? பிரிவு 19. வைகுந்த மேத்தா தேசிய மேலாண்மை பயிற்சி மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனால. கூட்டுறவு சங்கம் ஒன்றில் உறுப்பினர்களுக்கு டேஷ் பொறுப்பு உள்ளது, வரையறுக்கப்பட்ட. இது ஒரு 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கூட்டுறவு சங்கம் ஒன்றில் உறுப்பினர்களுக்கு என்ன இருக்குது பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட பொறுப்பு உள்ளது. மெம்பர்னால் இதெல்லாம் தான் பண்ணணும்னு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது.
பதிவாளர் ஒரு சங்கத்தை மற்றும் அதன் துணை விதிகளை பதிவு செய்ய மறுத்தால் டேஷ் நாட்களுக்குள் அதனை தெரியப்படுத்த வேண்டும். 120 நாட்கள் தான். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 25 எதை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விலக்கி விடுதல், எக்ஸ்பல்ஷன். எந்த ஒரு நபரும் ஒரே சமயத்தில் டேஷ் மேற்பட்ட பதிவு பெற்ற சங்கங்களில் நிர்வாக சபை அங்கத்தினராக இருக்க முடியாது. ஒரு 5 தான், இதுக்கு லிமிடேஷன் வந்து 5. இதுக்கு மேற்பட்ட பதிவு பெற்ற சங்கங்களில் நிர்வாக சபை அங்கத்தினராக இருக்க முடியாது. கூட்டுறவு பற்றி இந்திய அரசமைப்பின் எந்த ஷெட்யூலில் கூறப்பட்டுள்ளது? 7. இதுவும் வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுல வந்ததில் தெரிஞ்சுக்காங்க. 7வதுல மெட்ராஸ் அரசாங்கம் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கம் பற்றி அறிந்து வர கீழ்கண்ட நபரை அனுப்பியது. சர் ஃபெட்ரிக் நிக்கோல்சன். இப்போ இந்த ஃபெட்ரிக் நிக்கோல்சன் அப்படிங்கிறவர் இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சில புக்கில் ரெஃபரன்ஸ் இருக்குது. சில புக்கில் பார்த்தீங்கன்னா தல்மகி அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் எது வருதோ அதை பொறுத்து எழுதிக்கங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் தல்மகின்னு மட்டும்தான் அந்த 4 ஆப்ஷனில் இருந்துச்சு. சர் ஃபெட்ரிக் நிக்கோல்சன் இல்லை, தல்மகின்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில புக்கில் இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை தல்மகியும் வருது, சில புக்கில் பார்த்தீங்கன்னா சர் ஃபெட்ரிக் நிக்கோல்சன் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் எது வருதோ அதை பொறுத்து வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. தாய்கோ பேங்க், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த தொழிற்சங்கங்களுக்குலாம் நிதி வழங்கக்கூடியது. அதாவது தாய்கோ பேங்க்கோட ரோல் என்னன்னு இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, அதனால் அதை நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். நிதி வழங்கக்கூடியது. இதுக்கு ஃபுல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். டிஏங்கிறது அந்த தமிழ்நாடுக்கு வருது. இண்டஸ்ட்ரியல் ஐ, கோஆப்ரேட்டிவ் சி, இந்த கோஆப்ரேட்டிவ் மொத்தமாக சிஓனா கோஆப்ரேட்டிவ் பேங்க். லாம்ஸ் என்னும் கூட்டுறவு சங்கம் இந்த பிரிவினரை உயர்த்திடும் நோக்கமுடன் செயல்படுகிறது. ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அட்டவணை பழங்குடியினர். என்சிடிசி அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1963. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இந்த ரெஜிஸ்ட்ரார் சொல்கிறோம் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கவர்மெண்ட்டால் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க. நபார்டு சட்டம் 1981. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நபார்டு சட்டம் தான் 1981, ஆனால் நபார்டு பேங்க்கு 1982. அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு, அது 1934. ஆனால் ரிசர்வ் பேங்க் வங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 35. இது ஒருத்தவங்க டவுட்டாக கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், அதனால சொல்கிறேன். பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது 35, 34 ஆக்ட் வந்துச்சு. அதுபோல் தான் இங்கேயும் நபார்டு ஆக்ட் 81, ஆனால் நபார்டு வங்கி வந்து இயங்க ஆரம்பித்தது எப்போனா 82ல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 எத்தனை வகை உறுப்பினர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள்? 2. கூட்டுறவு சங்கத்தினை கலைப்பதற்கான தரங்களில் ஒன்று, அதாவது உறுப்பினர்கள் எண்ணிக்கை 25க்கு கீழே குறைஞ்சா. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், குறைஞ்சபட்சம் 25 பேர் இருந்தால் தான் ஒரு சங்கம் அமைக்க முடியும். சப்போஸ் இதுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சங்கத்தை கலைக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோ மெம்பர்ஸ் வேணால் இருக்கலாம், அன்லிமிட்டட், அதுவும் பார்த்தோம் இந்த வீடியோலேயே. சந்தானம் கமிட்டி எந்த இயர்னா 1962. கயிறு வாரியத்தின் தலைமையகம் காயிர் போர்டு, ஹெட் குவார்ட்டர் ஆஃப் காயிர் போர்டு கொச்சி. இன்னொரு வீடியோவில் என்ன கொடுத்துருந்தாங்க, கேரளான்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ கேரளா கொடுத்தாலும் சரிதான், கொச்சி கொடுத்தாலும் சரிதான். கயிறு வாரியத்தின் தலைமையகம் அந்த இடத்துல எந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துட்டா கேரளா, தமிழ்நாடு அப்படி கொடுத்துடலாம். ஸ்பெசிஃபிக்காக இடம் கொடுக்கும்போது கொச்சி. கூட்டுறவு சங்கத்தில் ஒரு மனிதர் ஒரு வாக்கு கொள்கையை டேஷ் கமிட்டி பரிந்துரை செய்தது. இந்த ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு, ஒரு மனிதர் ஒரு வாக்கு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில். இங்கே ஒரு மனிதர் ஒரு வாக்கு, 1 man 1 vote. இந்த கொள்கை யாரோடதுன்னா மெக்லகன். ஸோ மெக்லகன் கமிட்டி பற்றி கொஸ்டின் அதிகமாக வருது, தெரிஞ்சு வச்சுக்காங்க. டான்கோஃபெட் என்ற கயிறு தலைமை சங்கம் சென்னையில் இருக்குது. அகில உலக கூட்டுறவு கூட்டமைப்பின் தலைமையகம் பெல்ஜியம். ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் பெல்ஜியம். பன்னாட்டு கூட்டுறவு தினம் இது தெரிஞ்சு வச்சுக்காங்க, ஜூலை மாத முதல் சனிக்கிழமை.
பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே என்னைக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை மாத முதல் சனிக்கிழமை. 2023ஆம் ஆண்டில் பன்னாட்டு தேயிலை தினம் எப்போ அனுசரிச்சாங்கன்னா டிசம்பர் 15. கூட்டுறவு சங்கம் அமைப்பது ஒரு இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமை என தெரிவிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19. பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு எப்போ கொண்டாடினாங்கன்னா 2012. குன்னூரில் உள்ள டீ சர்வின் முக்கிய குறிக்கோள், டீ சர்வ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட முக்கிய குறிக்கோள் வந்து மின்னணு ஏல முறையில் தேயிலை விற்பது. இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம் யாருடைய நலன்? இது வந்து இன்னொரு கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இருளர் பழங்குடியினருக்காக தான் இந்த கூட்டுறவு சங்கம் வந்து தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு கூட்டுறவு சங்கமும் இருக்கு. கூட்டுறவு இயக்கம் கீழ்காணும் எந்த இயக்கத்தால் ஏற்பட்டது? தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். கீழ்கண்டவற்றுள் எது கூட்டுறவு அமைப்பின் மிக முக்கியமான பண்பு? தன்னிச்சையான அமைப்பு, வாலண்டரி அசோசியேஷன். கீழ்கண்ட ஒன்று கூட்டுறவு அமைப்பின் ஒரு முக்கிய நோக்கம், அதாவது இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கூட்டுறவு என்ற சிபாரிசை வழங்கியது எது? மெக்லஹன் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். ஒன் மேன் ஒன் ஓட்டு, ஒரு மனிதருக்கு ஒரு வாக்கு, அதுவும் இந்த மெக்லஹன் கமிட்டி தான். ஒன் கோஆப்ரேட்டிவ் ஆஃப் எவரி வில்லேஜ், ஒரு கிராமத்துக்கு ஒரு கூட்டுறவு இருக்கணும் அப்படிங்கிற சிபாரிசு செஞ்சதும் மெக்லஹன் கமிட்டி தான். இது வந்து 1915. மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணும் எந்த வகைப்பாட்டில் வரும்? மைய கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு நிறுவனம் கீழ்காணும் ஒன்றை அடைய பாடுபடுகிறது. எது அப்படின்னா ஜனநாயக கட்டுப்பாட்டில் உறுப்பினர்களை பங்கேற்க பணித்தல். கூட்டுறவு அரசியல் நோக்கம் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல். கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை? இன்னொரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மொத்தமாகவே கூட்டுறவு கொள்கைகள் பார்த்தீங்கன்னா 7 தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுறவு கொள்கைகள் மொத்தமே 7 தான். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். மைய கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணும் வகைப்பாட்டில் அடங்கும். நிதி கட்டமைப்புகள். கூட்டுறவு கொள்கைகள் மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு 1995. ஸோ இதுலேருந்து தான் வந்து பயன்பாட்டில் இருக்குன்னு கூட இன்னொரு வீடியோவில் பார்த்தோம், 1995ல். கூட்டுறவு அமைப்பின் முக்கிய மதிப்பான பண்பு ஜனநாயக முறை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பரில் வந்துருச்சு இது வரைக்கும். கோஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்போட முக்கிய மதிப்பான பண்பு இந்த ஜனநாயக முறை தான், டெமோக்ரஸி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதை தவறாமல் வந்து பார்த்துட்ருங்க வீடியோஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.